அனைவருக்கும் வணக்கம். தயாரிப்பாளர் சசி அவர்கள் இன்றைக்கி 2 படம் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணுறாரு. இப்போல்லாம் ஒரு படம் அனௌன்ஸ் பண்ணுறது இன்றைக்கி பெரிய சவாலாக இருக்குது. 2 படங்கிறது இது சவால் இல்லை, அவருடைய நம்பிக்கை, துணிச்சல், இன்னொன்று சினிமா மீது உள்ள காதல், ஈடுபாடு, இதுதான் அதை வெளிப்படுத்துது. 2 படம் டைட்டிலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ட்ரம்ப் கார்டு சொன்ன மாதிரி ட்ரம்ப் வம்புக்கு அமலுக்கிற மாதிரி இருக்குது. அவர் நம்மளை வம்புக்கு வச்சார், நம்ம அவர் வம்புக்கு இருக்கிறோம். அடுத்து சேர்நாட்டு யானை தந்தம் டைட்டில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சேர்நாட்டு யானை தந்தம்ங்கிறது ஒரு டைட்டில் யோசிக்க வைக்குது. அது முழுக்க காதல் கதை. இது வந்து சேர நாடு, ட்ரம்ப் கார்டு வந்து அயல் நாடு. 2 நாள், ஆமாம் 2 நாட்டை வச்சு எடுத்துருக்காங்க. ட்ரம்ப் கார்டு வந்து இப்போ நம்ம உண்மையிலேயே இப்போ தமிழர்களுக்கு மட்டும் இல்லை, இந்தியர்களுக்கே தேவைப்படுற ஒரு விஷயம். முன்னெல்லாம் இங்கே படிச்சுட்டு வெளிநாட்டில் போய் வேலைக்கு போகிறது தான் ஒரு போதையாக இருந்துச்சு. இங்கே டாக்டருக்கு படிப்பாங்க, வெளிநாட்டில் போய் டாக்டர் இருக்குங்கிறது பெருமையாக நினைப்பாங்க. அது மாதிரி ஐடி கம்பெனி எல்லாமே இங்கே படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறது போதையாக இருந்தது. இப்போ வெளிநாட்டில் படிக்கிறதே போதையாக போச்சு. அது வந்து நல்லதா இல்லை ஆபத்தானதா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அது ஆபத்து தான். உங்களுக்கு உலக அளவில் நீங்கள் இப்போ எல்லா நாடுகளிலும் விரும்புகிற வேலைக்கு விரும்புகிற ஆள் யாருன்னா நம்ம இந்தியர் தான் அறிவாளிகள். இப்போ ஒரு 7-8 வருஷமாக தான் வெளிநாட்டு படிக்கிறதுக்கு நம்ம மக்கள் ஆர்வம் காட்டுறாங்க. அதுக்கு முன்னாடி இங்கே படித்தவங்களை தான் அவங்க ஆர்வமாக அங்கே கூப்பிட்டாங்க. இன்னும் அது பெரிய ஒரு ஆபத்தும் இருக்குது. அதுதான் இப்போது அமெரிக்காவில் நடந்த ஆபத்து. அதெல்லாம் கதை சொல்வார்னு நினைக்கிறேன் டைரக்டர் ராஜகோபால் அவர்கள். துபாய் ஒரு உதாரணமாக சொல்லணும்னா, ஒரு காலத்தில் துபாயில் இங்கேருந்து வேலைக்கு போகிறவங்க பூரா வரவேற்பாங்க. அப்படியே வேலைக்கு சேர்க்குறதுல அவ்வளவு ஈஸியாக கிடைக்கும், எல்லாம் பண்ணுவாங்க. அங்கேயே தங்க வைப்பாங்க, எல்லா வசதியும் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ ரோடு வேலை, பாலம் கட்டுறது, இப்படி நிறைய கூலி வேலைகள் எல்லாத்துக்கும் நம்ம ஆளை யூஸ் பண்ணாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா, இங்கே நம்ம ஆளுக்கெல்லாம் இப்போ துரத்துறாங்க. இப்போ இதுக்கப்புறம் அங்கே வந்து நம்மளை சேர்க்க மாட்டேங்கிறாங்க. என்ன காரணம்னா, அவங்களுக்கான வேலைகளை முடிஞ்சு போச்சு. ரோடு போடுறது, பாலம் கட்டுறது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இந்த இந்தியர்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போது அவங்களாம் இன்றைக்கி அவாய்ட் பண்ணுறாங்களா. அதே மாதிரி இன்றைக்கி அமெரிக்காவிலையும் ஆரம்பிச்சிட்டாங்க. என்றைக்கு இருந்தாலும் நம்ம நாட்டில் படித்து நம்ம நாட்டில் வேலை பார்த்து நம்ம அப்பா அம்மாவோட, நம்ம மக்களோட, நம்ம உறவுகளோட வாழ்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்கவே இருக்காது. அதுக்கு ஈடு என்ன எதுவுமே இல்லை. நம்ம அப்பா அம்மா இழந்து, உறவுகளை இழந்து, நிம்மதி இழந்து எல்லாம் வெளிநாட்டில் போய் என்னென்னா ஒன்றுமே இல்லை. வெளிநாட்டுக்கு எல்லாருமே சொல்கிறேன், அனாதைகள். அவங்க வேலை பார்க்குறவங்க சரி, படிக்கிறவங்க சரி, ஒரு அனாதை மாதிரி தான் இங்கே இருக்கிறது. அப்போ நம்ம வாழ்க்கையில் பாதியை அனாதையாக ஆக்கிறோம். அந்த கதையத்தை ட்ரம்ப் கார்டு சொல்ல வராங்க. 2 தான். இந்த குழந்தைங்க ப்ளே ஸ்கூலில் சேர்க்குறாங்க. அது தவிர்க்க ஆரம்பிச்சோன்னு சேர்த்துறாங்க. இப்போலாம் எந்த வயசில் அப்பா அம்மா அரவணைப்பில் இருக்கணுமோ அந்த வயசில் ப்ளே ஸ்கூல் போட்டு ஒரு 3-4 வருஷம் அதில் அப்பா அம்மா பிரிஞ்சிடும். அப்புறம் எந்த வயசில் பசங்க நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறோமோ அப்போ அதில் வெளிநாடு படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பிக்கிறோம். அப்போ பிள்ளைகளை பற்றி பிரயோஜனம் இல்லை. அந்த நிலமை இன்றைக்கி வெளிநாட்டில் படிக்கிறது. அதை கொஞ்சம் இந்த கதை கேட்கும்போது லைன் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப நல்ல லைன், இப்போ தேவையான லைன் தான் ட்ரம்ப் கார்டு. ஒரு நல்ல விஷயத்த நம்ம சொல்கிறதுக்காக டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் வாழ்த்துக்கள். அடுத்து சேர்நாட்டு யானைத்தந்தம், அவர் கதையை சஸ்பென்ஸாக வச்சுருக்காரு, லீக் பண்ண மாட்டேங்கிறாரு. லவ் ஸ்டோரி, ஒரு டிஃப்ரெண்டான லவ் ஸ்டோரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதனால் சொன்னால்
நான் காப்பி அடிச்சிருவேன்ட்டு. இப்போ தான் கதை சொன்னால் போதுமே, நம்ம வேற மாதிரி டெவலப் பண்ணிடுறோம்ல. அதனால் பயத்தில் இவர் டைரக்டர் வேறு இருக்கார், இவர் கதை அடிச்சு போயிடக்கூடாங்கிற கதை சொல்ல மாட்டேட்டாரு. சார் லவ் ஸ்டோரி அப்படின்னு ஒரு வாரம் சொல்லிட்டாரு. அப்போவே கதையில் விஷயம் இருந்தால் தான் வெளியே சொல்ல மாட்டாங்க. அதனால் பூலம் ரவி வந்து நல்ல விஷயம் ஒன்று வச்சுப்பா நினைக்கிறேன். அந்த 2 படமும் மிகப்பெரிய வெற்றி அடைந்து தொடர்ந்து புடி சசி அவர்கள் தமிழ் படம் பண்ணிட்டு இருக்கணும். அது வாழ்த்துக்கள். ஸ்பெஷலாக நம்ம ஆர்பிஓ நேற்று பிளான் பண்ணதுக்கு இன்றைக்கி இந்த அளவுக்கு செய்திருக்கிறாரு. அவருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். சொன்ன மாதிரி கனடாவிலேருந்து வந்திருக்கேன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆக்சுவல் வந்து என்னோடய நேட்டிவ் வந்து ஸ்ரீலங்காவில் ஒரு மலையத்தை சேர்ந்தவன் தான் நான். கனடாவில் போய் குடியேறி அங்கே சில நிகழ்ச்சி அதுகள்லாம் செய்து நம்ம ராஜகோபால் சார் கதையை சொன்னார். இதுக்கு முதல்ல நான் ஒரு படம் பண்ணியிருக்கிறேன், மௌனித்த பொழுதுன்னு சொல்லி. அதில் தான் நான் ஒரு ப்ரொடியூசராக இன்ட்ரடியூஸ் ஆனது. அதுக்கு தயாரிப்பாளர் டைரக்டர் மிஸ்டர் சுதாகர் அண்ணாவுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். அதில் என்னை அறிமுகப்படுத்தி என்னை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து அது மூலமாக இவரை என்னை அப்ரோச் பண்ணி இவர் மூலமாக மிஸ்டர் புலவம் அண்ணாவை மீட் பண்ணி ஒரு வித்தியாசமாக செய்யணுன்றதுக்காக வேண்டி செய்திருக்கிறோம். கட்டாயம் அந்த படம் வந்து ஒரு விழிப்புணர்ச்சி படமாக இருக்கும். அதனால தான் நான் இவ்வளோ இது பண்ணியிருக்கிறேன். எனக்கு பெருசாக இந்த இதில் பேசி பழக்கம் இல்லை. ஓகே, தட்ஸ் ஆல். அனைவருக்கும் வணக்கம். பெருமைக்கோ பேருக்கோ நான் இங்கே வரவில்லை. ஒரு சினிமா தயாரிக்க வேணும், இவர் போல் ஒரு டைரக்டர் வரணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஸோ அது நிறைவேற இருக்குது. மற்றபடி வெறும் நான் பேசி யாரும் கேட்கக்கூடிய நிலையில் இருந்தால் கேட்கலாம். ஆனால் இந்த நிலையில் நான் பேசுகிறதுக்கு கூச்சமாகவும் அடக்குமுறையுமா இருக்கிறபடியால் அடுத்ததை நீங்கள் பேசுங்க. சரியானது? அதை அவர் சொல்லிட்டார் இல்லையா? ட்ரம்ப் கார்டு அவர் தான் டைட்டில் வச்சு கூப்பிட்டாரு. நீங்கள் சார்கிட்ட கேட்கலாம். சார், ட்ரம்ப் கார்டுன்றது உலகத்தில், அதாவது இலங்கை, இந்தியா, மலேசியாவிலிருந்து படிக்க சென்ற மாணவர்கள் எப்படி அவங்க போய் தங்களுடைய இனத்தவர் தாய் தந்தையரின் பணத்தில் படிக்கும்போது ஏற்படும் சில ஏமாற்றங்களால் அவங்க வெளியில் வேலைக்கு செல்ல வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்படுது. அந்த நேரத்தில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, நம்மவங்களே கடைகளையும் பிஸ்னஸையும் வைத்திருக்கவங்க அவங்களே ஒரு அடிமையாக வேலை செய்கிறாங்க சில இடங்களில், எல்லா இடமும் இல்லை. அதை இங்கே குறிப்பிட்டு மேலும் படிக்க வரும்போது நேர் வழியாகவும் ட்ரம்ப் காட்டுன்றது அதுதான். ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் நேரே வாங்க, உங்களுக்குரிய பாதை தெரிஞ்சிருக்கு, கள்ளமாக வந்து வராதங்க, அதால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை இழக்க நேரிடும் என்று சொன்னபடியாக தான் நான் இந்த ட்ரம்ப் கார்டு வச்சுருக்கேன். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, மொழி ஜாதி எல்லாம் கடந்து வாழ்கிற ஒரு நாடு கனடா. அங்கே எல்லாருக்கும் உரிய சமம், உரிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கின்றன. அதே மாதிரி உலகத்திலிருந்து வரும் மாணவர்கள் இங்கே இந்திய மாணவர்களுக்கும் அதே மாதிரியான சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்க வேணும். வல்லரசாக வேண்டும் என்ற பேரரசின் ஆசையின்படி நம் இந்தியா படிப்பிலையும் செல்வத்திலையும் திளைத்து மேல்நாடுகள் போல் வளர்ந்து மாணவர்கள் வெளிநாடு செல்லாமல் இங்கேயே தங்கள் படிப்பை முடித்து இந்த நாட்டுக்குள்ளேயே தங்களுடைய கர்மங்களை செய்ய வேண்டும், தங்கள் ஆற்றலை இந்த நாட்டுக்கே அர்ப்பணிக்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய ஆசையும் ஒரு முயற்சியும். தேங்க்யூ. நாயகனே கேளுங்கள். அதான் அதுக்கு அப்படின்னும் போது மோடி கிட்ட நேரடியாக பேசக்கூடியவர் அவங்களே இங்கே வந்து தமிழ்நாட்டு மாணவர்களுக்கும் இங்கே இருக்க ஸ்டேட் இந்தியாவில் இருக்கிறதுக்கும் சரியான ஒரு பாதையை அமைக்கலையே, அப்புறம் எப்படி அமெரிக்காவில் போய் அவங்க பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்க? பேசக்கூடிய சந்தர்ப்பம் மக்களாகிய நாம தான் ஏற்படுத்த வேணும். சூப்பர்.
என் அப்பா என்ன படிக்க வச்சா அவர் ஏதும் அங்கே என்ன நடந்தால் அவர் இங்கத்திய அரசியலில் நுழைந்து அவரால் தான் பேசப்பட வேண்டும் ஒழிய நாம் அங்கிருந்து பேச முடியாது. எங்க போனாலும் தமிழர்கள் தான் அடிக்கிறாங்க. அது பெரிய ஒரு இதுவா இருக்குல்ல தமிழ்நாட்டு சார்ந்து. ஏன் பக்கத்துல ஸ்டேட் கர்நாடகா போனாவே சண்டை வருது, ஆந்திரா போனா சண்டை வருது. இப்போ நம்ம வெளிநாடு போய் நம்ம படிக்கும் போது அங்க இருக்கவும் நம்ம தாக்க மாட்டாங்க. நம்மளுக்கு எங்கேயுமே பாதுகாப்பே இல்லையே சார். நீங்கள் அமெரிக்கா, கனடா, யூரோப்பில் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் இந்தியர்களுக்கு சில வெள்ளைக்காரர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க தெரியுமா? நம்முடைய பழக்க வழக்கம், நம்முடைய உணவு முறை, அதெல்லாம் அவங்களுக்கு சில வேளை அருவருப்பை தருகிறது. கையால் சாப்பிட்றது, மசாலா போட்டு சமைக்கக்குள்ள தெருவில் அவங்களோட தெருவில் போகக்குள்ள நம்ம வீட்டில் இருந்து இந்த மனம் வாடுறது, இதெல்லாம் சில வேளை அவங்களால சகிக்க முடியல. ஆனால் அவங்க அந்தந்த நாட்டுக்கு போனால் நாமளும் அவங்களோட சேர்ந்து நடைமுறையை அடாப்ட் பண்ணி நடைமுறையில் இருக்கிறது தான் சிறப்புன்னு நான் நினைக்கிறேன். ஆ சார், உங்களோட கேள்வியிலேயே பதில் இருக்குது. இப்போ நம்ம நாட்டில் அதே படிப்பு இங்கே இருக்குமென்னா ஏன் போகணும்? அதான் இந்த நம்ம பாண்டி என்ன சொல்றான்னு ஒரு கட்டத்தில் ஒரு காட்சி, அவங்க ஒரு மெக்சிகன் போர்டரில் இருக்காங்க. அப்போ இவர்கிட்ட வந்த இன்னொரு பையன் கேட்குறான், நாம் ஏன் இப்படி கஷ்டப்பட்டு போகணும், ஏன் நம்ம நாட்டில் இந்த படிப்பு இல்லையா? அப்போ இந்த நாட்டு அரசியல் அவரால் சில இது பேசப்படுது. அது நம்முடைய மாணவர்கள் அதை பற்றி உணர்ந்து கொள்ள அது அவர்களுடைய மேல் படிப்புக்கு போகிறதா இல்லது இங்கேயே படித்து இங்கேயே உழைக்கிறதான்றது அவர்களாகவே டிசைட் பண்ணணும். இப்போ ட்ரம்ப் கார்டுன்றது ட்ரம்ப் அடிச்சு திறத்தில் எல்லாரையும் நீ இல்லீகலாக போனவர் தானே போக சொல்கிறாரு. ஸோ அதால் நாம் அவரையும் தப்பு சொல்லிடலாது. ஒரு கட்டத்தில் ஒரு சீன் சார், இவர் போய் கள்ளத்தனமாக அமெரிக்காவுக்குள்ளே போகிறாரு, ஒரு கிராமத்தில் போகிறாரு. போனோடனே அங்கே ஒரு கிராமத்தில் ஒரு வெள்ளைக்காரமாக வயது போனம்மா உட்கார்ந்துருக்காங்க. இவர் மூடியை போட்டுட்டு, அம்மா நான் இந்தியாவிலேருந்து வந்திருக்கோன்னே அந்த அம்மா பேசுகிறதே சரியாக இருக்குது. எப்படின்னா, நீ உனக்கு இப்போ தேவை பசியார உணவும் தங்க இடமும், அந்தாரிக்கு அந்த ஒரு சர்ச் இருக்குது, நீ போய் தங்கலான்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா நேர்மையை பாருங்கள். அவள் சொல்கிறா என்னென்னா, நீ நேரே வந்தால் நான் என் வீட்டில் சாப்பாடு தருவேன், நீ கள்ளத்தனமாக வந்திருக்கா, அதால் நீ போன்னு சொல்லிவிட்டு அவள் ஃபோன் எடுத்து ஃபோன் பண்ணி போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறா. இவர் தடுமாறி விழுந்துட்டு வச்சாள்றா ஆப்புன்னு சொல்லிவிட்டு அவர் ஓடுறாரு. ஓடக்குள்ளே அவர் சொல்லிட்டு போகிற வசனம் அந்த அம்மா செய்ததுன்னு சரிதான். படிக்க முடியலையே, அதுவே நம்மளால போக முடியல. இல்லீகலா ஏன் அமெரிக்காவுக்குலாம் நம்ம போனோம்? இங்கேயே படிப்புக்கு சரியான இது இல்லையே சார். அது மாயை. இங்கே காசு கட்டணும், எந்த சீட் வாங்கினாலும் காசு கட்டணுமாச்சே, சிபிஎஸ்சி ஸ்கூல்ல காசு கட்டணுமாச்சே, எப்படி கட்ட முடியும்? கவர்மெண்ட் ஸ்கூல் எங்க இருக்கு? அதுவே இங்க சரியா நீங்க சொல்ல மாட்டீங்க. ஏன் ட்ரம்ப் கிட்ட போறீங்க, அமெரிக்காவுக்கு போறீங்க? அது அவர் உள்ளூர் நாட்டுக்கு வாங்க. ஆரம்ப படிப்புக்காக போகலையே, மேல் படிப்புக்காக தானே போறாரு. படிப்பா இருந்தாலும் சார், இங்கே சரியான முறையா இல்லையேன்னு சொல்லுவோம். சரி, நீங்க இங்கேயே எடுத்துங்க, டாக்டர் படிப்புக்கு நீட் ஒன்று வச்சிருக்காங்க, அடுத்த படத்துல எடுத்துக்கலாம். தமிழ்நாட்டுல இருந்து எங்க பசங்க போகுது ஐயா? அடுத்த படத்தை அவர் கேட்ட கேள்விக்கு அடுத்த நல்ல கேள்வி கேட்டிருக்காரு. அடுத்த படத்துல நம்ம இதுக்கான இது அது மோடி ஐயா காட்டு சொல்றாங்க. சரி, அதுக்கான பதிலா பாண்டி சொல்லுவாரு. அதுதான் ஒண்ணு இல்ல, அது சவரா, அது ட்ரம்ப் கார்டுன்றது யூஎஸ்ல சொல்றது. நீங்க சொல்ற கணக்கு அடுத்து மோடி ஐயா வச்சு ஒரு கார்டு போடுறாங்க. அந்த கார்டுல அந்த படத்தை பத்தி எல்லாம் சொல்லிடலாம்னு முடிவு பண்ணிருக்காரு இல்லையா? சோ அது அடுத்து அதுக்கும் இருக்கு, முதல்வர் பத்தி அது ஒரு கார்டு 3வது படமா எடுக்க வேண்டியதான். அப்புறம் நீங்க யார் யாரெல்லாம் மாவட்ட ரீதியா கேக்குறீங்களோ அதுக்கு ஒரு படம் எடுப்பாங்க. இவர் வேற வேலை என்ன, படம் எடுக்கிறதுக்கு தான் வந்திருக்காரு. எடுப்போம், கவுன்சிலர் வரைக்கும் போலாம். எல்லாத்துக்கும் வணக்கம். நான் எல்லாத்துக்கும் எப்படியாச்சும் இதன் மூலியமாக ஒரு வணக்கம் சொல்லணும் அப்படிங்கிறது ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். எல்லாத்துக்கும் வணக்கம் மட்டும் சொல்லணுன்ட்டு. இப்போ என் பேர் பூலோகம் ரவி. என் பேர் ஏன் பூலோகம்னா, எங்கள் அம்மாவோடைய பேர் பூலோகம், அதனால் பூலோகம் ரவின்னு வச்சுருக்கிறேன். எல்லோரும் பூலோகம் படத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த படம் வந்தப்போ நான் தான் டைரக்டர், நிறைய பேர் என் நண்பர்கள்லாம் போயிட்டாங்க. அதனால் நிறைய பேர் பூலோகம் ரவின்னா நீங்கள் என்ன பூலோகம் படத்தில் ஒர்க் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க.
என் பேர் வந்து பூலோகம் ரவி, வந்து எங்கள் அம்மா பேர் வந்து பூலோகம், அதனால பூலோகம் ரவி. பல நாள் ஆசை திருநாளாச்சு, அதுதான் என்னுடைய பல நாள் ஆசை வந்து இப்போ திருநாள் ஆயிருக்கு. அதுக்கு காரணம் வந்து பாருன்னா ராஜகோபால் சார், அதுக்கப்புறம் சசி சார், அவங்க தான் என்னுடைய கடவுள்கள், வணக்கங்கள் எல்லாமே. சபைக்காக அப்படின்னு கிடையாதுங்க. எவ்வளவு வழிகள், எவ்வளவு கஷ்டங்கள் அப்படின்னு நிறைய எனக்கு தெரியும். ஒரு படம் பண்றது ரொம்ப கஷ்டங்க. ஆனா இப்ப சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, சார் வந்திருக்காரு இல்லைங்களா, இப்ப நிறைய பேர் வந்து வெளிநாட்டுல இருந்து வெளியூர்ல இருந்து நமக்கு படம் பண்ண வராங்க, தமிழ் படம். ஆனா அவங்க மறுபடியும் 10 படம் பண்றேன், 20 படம் பண்றாங்க, பண்ண முடியாம போயிருச்சு. ஆனா இவருக்கு வந்து வந்திருக்காரு இல்லைங்களா, இவர் மேற்கொண்டு 10 படம் பண்ணுவார். ஏன் பண்ணுவார்னா, இந்த சேர நாட்டு யானை தந்தம் ஹிட் ஆக்குவேன், அவரு அதை பணம் சம்பாதிப்பாரு. என்னை மாதிரி இயக்குநர்கள் 10 பேர்த்த உருவாக்குவார் கட்டாயம். இது வந்து இப்ப சொல்றத மற்ற சேரநாட்டு யானை தந்தம், ட்ரம்ப் கார்டு எப்பப்பெல்லாம் பிரஸ் மீட் நடக்குதோ அப்பெல்லாம் நீங்க கேட்கறப்ப நான் சொல்லுவேன். இவ்வளவுதான். தேங்க்யூ. எனக்கு முதல் நன்றி வந்து திரு பூலோகம் ரவிக்கு சொல்லிக்கிறேன். அடுத்தது நம்ம ஜியோ ராஜகோபால் சார், அடுத்தது சசி சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். 2 படத்துக்கும் ஒளிப்பதிவாளராக ஒர்க் பண்ணேன். அது ஒரு கலரு, எதுனா அது ஃபாரின்னு, அது ஒரு தனி கலரு. அதே நேரத்தில் இது வந்து ஃபுல்லாக வில்லேஜு, அதுக்கு தகுந்த கலராக பண்ணியிருக்கேன். ஆமாம், ஏன்னா இந்த 2 படத்துலையும் ஒர்க் பண்ண பிறகு யாருமே இப்படி ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க இயக்குனராக ஆகிறதுக்கு. அது திரு பூலோகம் சாரும் திரு ராஜகோபால் சாரும் சசி சாருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். இது அதாவது ரொம்ப நாள் கனவு எனக்கு. இது ஆக்சுவலாக நம்ம வந்து ஒளிப்பதிவு பண்ணிவிட்டு பின்னாடி இயக்குனர் ஆகணுன்ட்டு. அந்த படம் வந்து காமெடி படமாக தான் பண்ணுறேன். ஸோ மிகப்பெரிய நன்றி திரு பூலோகம் ரவிக்கும், ஜியோ ராஜகோபால் சாருக்கும், சசிக்கும் நன்றி, வணக்கம். அதாவது அந்த ஒரு காரணம் அதான், யார் நான் இயக்குனராக ஆகிறதுக்கு டி ராஜேந்திர சாரும் ஒரு காரணம். ஏன்னா அவர் வந்து அந்த லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா அந்த சீனை வந்து ரசித்து அவர் எடுப்பார். அங்கே ஒரு சோகமான சீன் நடந்ததுன்னா இவர் அழுவார் ஆக்சுவலாக. அந்த ஒரு விஷயமும், அதே நேரத்தில் நான் வந்து ஜீன்ஸ் ஒர்க் பண்ணும்போது சங்கர் சார்கிட்ட படித்த அனுபவம், எங்கள் குருஜி அசோக்குமார் சாரோட நான் ஒரு 10 படம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஜீன்ஸு, பர்ஃப்யூம்டு கார்டன், தீஃபா பாக்தாத்து, இந்த மாதிரி நான் ரகசிய போலீஸு, இந்த மாதிரி படங்கள்லாம் நான் அசோசியேட்டாக நான் ஒர்க் பண்ணேன். அவர்கிட்ட அந்த ஒளிப்பதிவு விஷயங்களை நான் நல்லா பயிற்சி எடுத்து இந்த 2 படத்துக்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எவ்வளோ அழகாக ஒரு இயக்குனரோட எவ்வளோ அதிகமாக ஒத்துழைப்பு கொடுக்க முடியுமோ ஒத்துழைப்பு கொடுத்து நான் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கேன். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் என்னை இயக்குனராக ஆக்குது. அது மிகப்பெரிய நன்றி திரு சசி அவர்களுக்கு. நாங்கள் இந்த 3 படத்தையும் வெற்றி படமாக ஆக்கிறதுக்கு போராடுறோம். நன்றி. ஸோ இந்த 2 படத்துக்கும் சசி சாருக்கு நான் நன்றி சொல்லணும். ஏன்னா குறுகிய காலத்தில் என்ன நம்பி இங்கே வந்து இதை எங்களுக்கு உதவி செய்ததுக்கு எனக்கு நன்றி சார். ஃபஸ்ட்டு ராஜகோபால் சாருக்கு என்ன தேங்க்ஸ், அதுக்கப்புறம் சசி சாருக்கும் தேங்க்ஸ், ஏன்னா என்னை சூஸ் பண்ணதுக்கு. ஸோ இந்த படம் ரஷ்யெல்லாம் பார்த்தோம். ஸோ பார்த்துட்டு எனக்கே க்யூரியாசிட்டி அதிகமாக இருக்குது எப்படி வரப்போகுதுன்றதுக்காக. ஸோ அடுத்தது உங்களை மீட் பண்ணும்போது எடிட் பண்ணிவிட்டு இந்த படம் ஃபுல்லாக வந்து எப்படி வந்திருக்குன்றதை எடிட் பண்ணிவிட்டு ஆடியோ லான்ச்சில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.